கொனிச்சிவான் வெல்கம் பேக் டு another வீடியோ. 2026 பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸ் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ரிலீஸ் ஆக போகிற அனிமேஸில் நான் கட்டாயம் பார்த்தே தீர வேண்டுமென்னு ஒரு சில அனிமேஸ் வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்ன அனிமேஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நிறைய அனிமேஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அனிமே வரணும் போது இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஒரு அப்போ வீடியோக்குள்ள வரலாமா? ஸ்டார்டிங் வித் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3. கண்டிப்பாக ஜுஜுட்சு கைசனுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த அனிமையோட சீசன் 2 வந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ அந்த சீசனில் நிறைய ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பானுங்க. ஏன்னா நம்ம கோஜோ வந்து சீல் பண்ணிட்டாங்க. அண்ட் யூட்டாவோட என்ட்ரி கூட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் ஒரு ஹைப்போடைய முடிச்சிருப்பானுங்க. அந்த ஹைப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த ஜனவரி 8 பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 3 பார்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. ரிலீஸ் ஆக போகிற முதல் நாளே டோட்டலி 2 எபிசோட்ஸை சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகிடும். எப்படி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. நமக்கு என்ன ஜாப்பனீஸில் முடிஞ்சால் நீங்கள் ஜாப்பனீஸ் மூவி பார்த்துக்கோங்க, இல்லை நான் வெயிட் பண்ணி கூட தமிழில் பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே தான் ஜுஜுட்சு கைசன். அண்ட் நான் எதுக்கு குறிப்பாக அந்த சீசன் 3 வெயிட் பண்ணுறேன்னா, இந்த சீசன் 3 தான் இந்த சீசன் அனிமேஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் யூட்டா பற்றி பிரச்சனை காமிச்சிருக்க மாட்டானுங்க. யூட்டானுக்கு தனிப்பட்ட படம் இருக்குது. அதுக்கான தமிழ் டப்பிங் கூட நம்ம சோனியாய் பண்ணி போட்டிருப்பானுங்க. அந்த படம் பார்க்காதவங்களுக்கு யூட்டாவை பற்றி இப்போ தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ இனிமேல் தான் யூட்டாவை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கும் ஜுஜுட்சு கைசன் சீரம் போய் பார்த்துருங்க. அது பார்த்தா தான் யூட்டா பற்றின ஒரு அளவான ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ யூட்டாவோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸை இனிமேல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கோஜோ இல்லாமல் ஒரு சீசன் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சீசன் தான். ஸோ கோஜோ இல்லாமல் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப மாதிரி நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கலான்னு கமெண்ட் சொல்லிட்டு போருங்க. நெக்ஸ்ட் என்ன அனிமேனா ஹெல்ஸ் பேரடைஸுடைய சீசன் 2. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஸ்டூடியோ மாப்பா தான். ஜேஜேகே சீசன் 3 ஸ்டூடியோ மாப்பா தான். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பேசியிருப்போம். இந்த அனிமையோட சீசன் 1 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருப்பீங்க. இன்னொரு சில மறந்து கூட போயிருக்கலாம். அப்படி மறந்தவங்க அண்ட் இந்த அனிமே இன்னும் பார்க்காதவங்க போய்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே தான் இந்த ஹெல்ஸ் பேரடைஸ். ஸோ இந்த ஹெல்ஸ் பேரடைஸ் அனிமையில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டரான நம்ம காபிமாருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்துருப்பானுங்க. ஒரு மென் அவனோட லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவானதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட காபிமார்னு சொல்லலாம். காபிமார் மட்டும் இல்லாமல் இந்த அனிமையில் வந்த எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பானுங்க. ஏனோதான் வந்து அந்த கேரக்டர்ஸ் வச்சிருக்க மாட்டானுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்த அந்த ஸ்டோரிக்குள்ளே அவங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான பாட்டு இருக்க மாதிரி அந்த அனிமே போய்த்து இருக்கும். உங்களுக்கு டார்க் ஃபேண்டசி ஆக்ஷன் அனிமே பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேன்னு சொல்லிடலாம். ஒரு சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே தான். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ நீங்கள் கமெண்ட்டாக தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெவில் மே கிரை அனிமையோடைய சீசன் 2. இந்த அனிமையோட சீசன் 1 இந்த வருஷம் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ். இதோட சீசன் 1 பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக போட டாப் 10 வீடியோஸில் கூட இந்த அனிமை பற்றியும் பேசியிருப்பேன். அண்ட் அதில் இந்த அனிமையோட மிக முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லலை. அதான் இந்த அனிமையோட வில்லன். ஏன்னா அந்த ஒரு வில்லனை சுற்றி ஒரு நல்ல கதை எழுதப்பட்டிருக்கும். அவன் வில்லனை மாறுறதுக்கான ரீசன் கூட நம்மளை ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த வில்லனை எழுதியிருப்பானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லனை நான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐ எம் சாரி அபவுட் தட். அந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசியிருக்கணும். ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். டாண்டியோட பிரதருக்கான ஸ்டோரி கூட நெக்ஸ்ட் சீசனில் வரும்னு. ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் டாண்டையும் என்னோட பிரதரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுற மாதிரி சண்டைகள்லாம் இனிமேல் தான் பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ கேம் ப்ளே பண்ணவங்களுக்கு என்ன நடக்க போகணும்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நான் ஈகல் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒரு அக்டோபர் அந்த மாதிரியான ரேஞ்சில் பார்த்தேன். இதோட ரிலீஸ் டேட்டு ஷூராக தெரியல. ஸோ ரிலீஸ் ஆனதும் பார்க்கலாம். கண்டிப்பாக ரிவ்யூ நம்ம சேனலில் வந்துடும். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் எந்த அனிமே இருக்கான்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வெயிட் பண்ணுற அனிமே அதுதான் ஃப்ரீ ரன் அனிமையோடைய சீசன் 2. ஃப்ரீ ரன் பற்றி என் சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃப்ரீ ரன் பற்றி நிறைய பேசிட்டேன். நான் ஃப்ரீ ரன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமே. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் அனிமே தான் ஃப்ரீ ரன். ஃப்ரீ ரனோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எதிர்பார்த்தது இந்த அனிமைக்கு தான் அனிமே ஆஃப் த இயர் கொடுப்பாங்கன்னு. பட் எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க சோலோ லெவலிங்கோட சீசன் 1 அதை தட்டிட்டு போயிடுச்சு. அது என்னால் ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. பட் ஃபேன்ஸு வந்து நிறைய பேர் சோலோ லெவலிங் தான் இருக்காங்க. பட் அனிமையாக பார்க்கும்போது சோலோ லெவலிங்கை விட ஃப்ரீ ரன் வந்து எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு. ஸ்டோரி இருந்துச்சு, கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அனிமேஷன் கூட மேடோஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரனுக்கு தமிழ் டப்பிங் கூட கிரன்ச்சிரோல் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. தமிழ் டப்பிங் கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்த போதிலும் நம்ம ஏரியாவில் அந்த அனிமைக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை. அண்ட் பார்த்து ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லாம் போர் அடிக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த அனிமே எவ்வளோ நல்லா போகணும் நிறைய பேர் தெரியல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பாருங்கள். சீசன் 2க்கு நான் ரொம்ப வெயிட்டிங்கு. அண்ட் சீசன் 2வில் பார்த்தீங்கன்னா
10 எபிசோட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. எனக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா சீசன் 1ல் 28 எபிசோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சீசன் 2ல் வெறும் 10 எபிசோட்னு சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களில் யாராச்சும் வெயிட் பண்ணிங்களான்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து நான் சொல்ல போகிற அனிமேக்கு நான் மட்டும் வெயிட் பண்ணலை, அனிமையை பார்க்குற நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன அனிமேனா பிளாக் க்ளோவருடைய சீசன் 2. இந்த அனிமையை பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பைரேட் அனிமேட் பண்ணி டிவி டோக்கியோ தான் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. டிவி டோக்கியோ ஸ்டூடியோ பைரேட்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நருட்டோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே பார்க்கும்போது கூட நிறைய இடத்த உங்களுக்கு நருட்டோட ஞாபகம் வரும். என் மெயின் கேரக்டரான ஆஸ்டா, அவர் கூட கிட்டத்தட்ட நம்ம நருட்டோ உசுமாக்கி மாதிரி தான் இருப்பாப்புல. பார்க்குறதுக்குன்னா அந்த வெளித்தோற்றத்தில் இல்லை, அந்த ஒரு கேரக்டராக பார்க்கும்போது கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி இருப்பார். இந்த அனிமே ஸ்டோரி கூட கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி தான். இதில் வரக்கூடிய நம்ம ஆஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர் இருக்காது. பட் மேஜிக் பவர் இல்லாமல் எப்படி விசார்க்கிங் ஆக போகிறான், அதுதான் அந்த அனிமையோடைய ஒன் லைன் ஸ்டோரியாக இருக்கும். கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி தான். ஒரு வீக்கான ஒரு பையன் எப்படி ஹொக்காகே ஆக போகிறான், அந்த ஸ்டோரி மாதிரி இதுவும் இருக்கும். ஸோ அந்த ஷோனனோட டெம்ப்ளேட்டே கிட்டத்தட்ட அதுதான். ஸோ அதுதான் இந்த அனிமையிலையும் காமிச்சிருப்பானுங்க. பட் நருட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு பிடிக்கும். பிளாக் க்ளோவருடைய மாங்கா கூட இந்த முடிய போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை பற்றி எந்த அப்டேட் டைமில் முடிஞ்சிச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ யாராச்சும் பிளாக் க்ளோவர் ஃபேன்ஸ் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ உங்களை யாராச்சும் வெயிட் பண்ணுறீங்களா சொல்லிவிடுங்க. பிளாக் க்ளோவர் போலேயே ஒரு அனிமே இருக்குது, அதுதான் விஸ்டோரியா வேண்டன் ஸ்வாட். ஸோ இந்த அனிமோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச அனிமே. இந்த அனிமே பற்றி நிறைய பேசியிருப்பேன். 2024 தான் இந்த அனிமோட சீசன் 1 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. என் தமிழ் டப்பிங் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. இந்த அனிமே ஸ்டோரி கூட கிட்டத்தட்ட நம்ம பிளாக் க்ளோவர் ஸ்டோரி மாதிரி தான். பட் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா அங்கே ஆஸ்டா போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரீசன் அவனுடைய லவ் தான். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு மேலே அந்த மேகி அவன் இருப்பாப்பில். ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட போகணுன்றதுக்காக தான் தலைவன் அவ்வளோ எஃபர்ட் போடுவான். ஸோ மெஜிக்கே இல்லாமல் தலைவன் எப்படி போராடி மேலே பார்க்குறான், அது அந்த அனிமையோடைய கதையாக இருக்கும். பட் இதில் நிறைய ட்விஸ்ட்டோடு தான் இந்த அனிமே முடிச்சிருப்பானுங்க. ஏன்னா அந்த ஒரு வில் கேரக்டரை சுற்றி என்ன இருக்குது, அவனோட ஒரிஜினல் என்ன தான் இனிமேல் தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறேன். தமிழ் டப்பிங் தான் பண்ணியிருந்தானுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு அண்டர் ரேட்டட் அனிமே தான். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒரு ரிலீஸ் டேட் கிடைக்கல. பட் கண்டிப்பாக 2026 ரிலீஸ் ஆகும்னு உறுதிப்படுத்திட்டாங்க. அடுத்து என்னவென்றால் ஒன் பீஸுடைய சீசன் 2. அதாவது ஒன் பீஸ் ஒரு சீசன் அனிமே உருவெடுத்து வரப்போகிற முதல் சீசன் தான் இந்த ஒன் பீஸ் எல்ஃப் ஆஃப் ஆர்க். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏப்ரலுக்குள்ளே நான் ஒன் பீஸை ஒன் பீஸோட சீசன் 1 பார்த்து முடிச்சுட நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்து முடிச்சுட்டு நானும் இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 எபிசோட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் இயர் அனிமே ஆஃப் த இயர் ஒன் பீஸுக்கு கொடுங்கடா கிரன்ச்சிரோல். இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்க்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மாங்கா ஃபாலோ பண்ணலை. பட் மாங்காவில் ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்பாயிலர் மட்டும் பார்ப்பேன் அடிக்கடி. அது ஃபீடில் விழும். ஸோ அதை நான் பார்ப்பேன். ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஒன் பீஸுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா செயின்சோ மேன் சீசன் 2 என் சக்கமோட்டோ டே சீசன் 2. இது 2026 தான் ரிலீஸ் ஆகணும் சூறாக தெரியல. பட் என்னுடைய கணிப்புப்படி 2026 அந்த ஃபைனல் ஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி 2027 தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்டிசிபேட்டட் அனிமே 2026. இது என்னோடய லிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட லிஸ்ட் இருக்கும், அதை கமெண்ட் சொல்லிட்டு போருங்க. நான் கண்டிப்பாக இந்த அனிமேஸ் எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஸோ இதை தவிர நிறைய அனிமேஸ் பார்ப்பேன். ஸோ இந்த அனிமேஸுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வீடியோ தப்பாக சொல்லியிருந்தால் சொல்லாமல் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க. அண்ட் இப்படிப்பட்ட நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாமே. டேக் கேர், பரட்டா அண்ட் சைனோரா.